திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமா கொள்ளை அடிச்சு இது வரைக்கும் மக்களுக்கு தண்ணி கொடுக்கல. குழாயில தண்ணி கிடையாது, சரியா கரண்ட் கிடையாது, சரியா ரோடு கிடையாது. அப்ப இந்த எளிமையான பணிகளை செய்யறதுக்கு நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இது எல்லாம் ஒரு ஊழலா மாத்தி கடைசி ஒரு 40 கோடி கொடுத்து மக்கள் அவங்களை ஜெயிக்க வைக்க முடியல, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகம் ஏன் பண அரசியல் விரும்ப மாட்டேங்குது? தமிழரோட நோக்கம் என்ன? திமுக ஆல்ரெடி 40 கோடி 30 கோடி கொடுத்து தோத்துட்டாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் முதலமைச்சருடைய வழியில் பணம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? பணம் வச்சு தான் திமுக தோத்துட்டாங்களே. இனிமே நேர்மையான அரசியலை தலைவர் வழியில் செய்யணும். எல்லாரும் முடிவு பண்ண, தமிழக வெற்றி கழகத்தில் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. சோ நம்மளுடைய தலைவர் வழியில் நேர்மையான அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் கொள்கைக்கான அரசியலையும் உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கான அரசியலிருந்து வெளியே போயிட்டாங்க. திமுக தலைவர் சுத்தி யார் இருக்கா? திரு செந்தில் பாலாஜி, திரு வேலு, திரு நேரு. அவங்களுக்கு கொள்கை அரசியல் என்னன்னு தெரியாது, ஊழல் அரசியல் மட்டும்தான் தெரியும். திமுக கொள்கை அரசியல் வெளியே போயிட்டாங்க. அதிமுக இபிஎஸ் அவர்கள் கொள்கையினால என்னன்னே தெரியாது. அப்ப தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டில் உண்மையான பெரியார் கொள்கைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளையும் காமராஜர் கொள்கையிலையும் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்சி இருக்கு. அதற்கு அரசியல் வெற்றி முக்கியம், தேர்தல் அரசியல் முக்கியம். அந்த தேர்தல் அரசியலுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தேர்தல் அரசியல் தெரிந்த நிர்வாகிகள் ஒரு இணைப்பு தேவை. தமிழ்நாட்டை உருவாக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி வேண்டும், அடித்தளத்தில் ஒரு கட்சி வேண்டும். அப்படிதான் இன்னைக்கு அதிமுகவுடைய இயற்கையாவே ஒட்டுமொத்த நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க. திமுக பார்த்து போக மாட்டாங்க.